அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 ஜிகே ஃபுல் ரிவிஷனாக 150 கேள்விகள் தினமும் பாட்டு வரும். இன்று டே 9ல் ஒரு 150 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த கேள்விகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க கேள்விகளை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா முகமது கோரியால் நிறுவப்பட்டது. உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் அடிப்படை கூறுகள் எத்தனை? உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் அடிப்படை கூறுகள் ஆப்ஷனில் 3 என்பது சரி. தென்னிந்தியாவின் எப்பகுதி ஆங்கிலேயரின் அரசியல் நிர்வாக தேவைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்டது? தென்னிந்தியாவின் எந்த பகுதி ஆங்கிலேயரின் அரசியல் நிர்வாக தேவைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை என்பது சரி. சகல்காணி அல்லது நாற்பதின்மர் குழு யாரால் உருவாக்கப்பட்டது? சகல்காணி அல்லது நாற்பதின்மர் குழு யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஸால் உருவாக்கப்பட்டது. பிரபலமாக கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கப்பட்ட திட்டம் எதனோடு தொடர்புடையது? கப்பலுக்கு வாயில் இருப்பு என்ற திட்டம் எதனோடு தொடர்புடையது? எந்த நாட்டோடுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடன் தொடர்புடையது. தமிழ் ஆர்வலரான திரு ராபர்ட் கால்டுவெல் எந்த நாட்டை சார்ந்தவர்? கால்டுவெல் சார்ந்த நாடு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து என்பது சரி. யார் அளித்த புள்ளியியல் விவரமானது 3% மட்டும் அங்கம் வைக்கும் பிராமணர் வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நிரூபிக்கிறது? அது யார் அளித்த புள்ளியியல் விவரம்? ஆப்ஷன்ல கார்டிவ் என்றவர் அளித்த விவரம்தான் 3% மட்டும் அங்கம் வைக்கும் பிராமணர் வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நிரூபித்தது. குதுப்மினாரின் கட்டுமான பணிகளை தொடங்கியவர் யார்? குதுப்மினாரின் கட்டுமான பணிகளை தொடங்கியவர் ஆப்ஷன்ல குத்புதீன் ஐபக் ஆவார். சுதந்திர காலத்திற்கும் தற்போதைக்கும் இடையில் உணவு தானியங்களின் விளைச்சல் எத்தனை மடங்கு அதிகரித்துள்ளது? சுதந்திர காலத்திற்கும் தற்போதைக்கும் இடையில் உணவு தானியங்களின் விளைச்சல் பார்த்தீங்கன்னா 4 மடங்கு அதிகரித்துள்ளது. எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்திற்கு சுப்புராயலு முதலமைச்சரானார்? அதில் 1919 அந்த மாகாண சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா 1920ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்திற்கு தேர்தல் நடைபெற்றது. சுப்புராயலு நீதி கட்சி சார்பாக முதலமைச்சரானார். மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் எனும் உறுதிமொழியை பால்பன் யாரிடமிருந்து பெற்றார்? மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்னும் உறுதிமொழியை பால்பன் பார்த்தீங்கன்னா குலகுகான் என்பவரிடமிருந்து பெற்றார். அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை அரசு எதன் மூலம் கொள்முதல் செய்கிறது? அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை அரசு பார்த்தீங்கன்னா இந்திய உணவுக் கழகம் மூலம் கொள்முதல் செய்கிறது. 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றவர் யார்? அதனால இவருக்கு சிறை பறவைன்னே பெயர் இருக்கு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் ஆவார். தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த டெல்லி சுல்தான் யார்? தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி என்பது சரியான விடை. அறுவடை காலங்களில் எந்த ஒரு விலை வீழ்ச்சிக்கும் எதிராக விவசாயிகள் எதன் மூலம் பாதுகாக்கப்படுகிறார்கள்? அறுவடை காலங்களில் எந்த ஒரு விலை வீழ்ச்சிக்கும் எதிராக விவசாயிகள் எதன் மூலம் பாதுகாக்கப்படுகிறார்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை. பெரியார் எந்த ஆண்டு நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? பெரியார் பார்த்தீங்கன்னா 1938ஆம் ஆண்டு நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முகமது பின் துக்ளக்குடன் டெல்லி திரும்பிய மொரோக்கோ நாட்டு பயணி யார்? முகமது பின் துக்ளக்குடன் டெல்லி திரும்பிய மொரோக்கோ நாட்டு பயணி இபன் பதூதா என்பது சரியான விடை. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 2013ஆம் ஆண்டு. பின்வருவனவற்றுள் சுயமரியாதை இயக்கம் எவற்றை எதிர்த்து போராடியது? சுயமரியாதை இயக்கம் எதை எதிர்த்து போராடியது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தீண்டாமை, சாதி முறை ஒழிப்பு, சாதி அடிப்படையிலான பலவீனங்கள், தனி மனிதர்கள் மீது திணிக்கப்படும் மாண்பு குறைவு நடவடிக்கைகள். ஆப்ஷன் ஏ சரியான விடை. தக்கான பிரச்சனைகளில் தலையிட வேண்டும் என கேட்டு ஃபிரோஸ் துக்ளக்கிற்கு அழைப்பு விடுத்தவர் யார்? தக்கான பிரச்சனைகளில் தலையிட வேண்டும் என கேட்டு பிரேஸ் துக்ளக்கிற்கு அழைப்பு விடுத்தவர்
பாமினி இளவரசர் ஆவார். தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 2016ஆம் ஆண்டு. முதலாவது சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றது? முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ஆகும். பிரோசா துக்ளக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர் யார்? பிரோசா துக்ளக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர் ஆப்ஷன்ல முகமது கான் என்பது சரியான விடை. இந்தியாவில் எத்தனை அடுக்கு அமைப்புகளில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? இந்தியாவில் எத்தனை அடுக்கு அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு அமைப்புகளில். சையது வம்சத்தின் கடைசி அரசர் யார்? சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆப்ஷன்ல அலாவுதீன் ஆலம் ஷா என்பது சரியான விடை. எந்த ஒரு அட்டைதாரரும் எத்தனை கிலோமீட்டருக்கு மேல் நடந்து செல்லாத வகையில் புதிய நியாய விலைக் கடைகளை திறக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது? அதாவது குடும்ப அட்டை வச்சிருக்கவங்க எத்தனை கிலோமீட்டருக்கு மேல் நடந்து செல்லாத வகையில் புதிய நியாய விலைக் கடைகளை திறக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதுன்னா 1.5 அதாவது 1.5 கிலோமீட்டர். பொதுவுடைமை கட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? பொதுவுடைமை கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல 1925ஆம் ஆண்டாகும். 1489இல் பகலூல் லோடியை தொடர்ந்து சுல்தானாக ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்? பகலூல் லோடியை தொடர்ந்து சுல்தானாக ஆட்சி பொறுப்பேற்றவர் சிக்கந்தர் லோடி ஆவார். வாங்கும் சக்தியை கண்காணிப்பதற்கான ஒரு முறை எது? வாங்கும் சக்தியை கண்காணிப்பதற்கான ஒரு முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் விலை குறியீட்டெண் ஆகும். எந்த அரசு அமைப்பு உறுப்பின்படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது? அது எந்த அரசு அமைப்பு உறுப்பின்படி? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 313ஆம் உறுப்பின்படி என்பது சரியான விடை. தொழில்மயமாதலின் ஒரு முக்கிய நோக்கம் எது? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க, தொழில்மயமாதல் இதனுடைய முக்கிய நோக்கமாக உள்ளது ஆப்ஷன்ல வேலை வாய்ப்பை உருவாக்குதல் என்பதாகும். ஒரு நபர் போதுமான அளவு சாப்பிடுவதையும் சுறுசுறுப்பாக இருப்பதையும் ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்துவதையும் குறிப்பது எது? ஒரு நபர் போதுமான அளவு சாப்பிடுவதையும் சுறுசுறுப்பாக இருப்பதையும் ஆரோக்கியமான வாழ்க்கை நடத்துவதையும் குறிப்பது ஆப்ஷன்ல உணவு பாதுகாப்பு என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என கருதப்படுவது எது? இந்தியாவின் மிக பழமையான மசூதி என கருதப்படுவது ஆப்ஷன்ல குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்பது சரியான விடை. தொழில்மயமாதலுக்கு நன்மை தருவது எது? தொழில்மயமாதலுக்கு நன்மை தருவது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப மாற்றம் என்பது சரியான ஒன்று. குறைந்தபட்ச ஆதரவு விலை யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது? வேளாண்மையில் அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நிபுணர் குழுவால் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதுதான் சரியான விடை. போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் படுகாயமடைந்து இறந்த அரசர் யார்? போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் படுகாயமடைந்து இறந்த அரசர் ஐபக், குத்பதீன் ஐபக் என்பது சரியான விடை. தொழிற்சாலைகளை கீழ்கண்ட எந்த முறையில் வகைப்படுத்த முடியாது? தொழிற்சாலைகளை கீழ்கண்ட எந்த முறையில்? அதில் அளவு, நிறுவன உரிமையாளர்கள், பயன்படுத்தப்படும் உள்ளீடுகளின் வகை, இதிலையெல்லாம் வகைப்படுத்த முடியும். தொழிலாளர்கள் என்ற முறையில் வகைப்படுத்த முடியாது. உணவு தானியங்கள் சமூகத்தின் ஏழ்மையான பிரிவினருக்கு சந்தை விலையை விட குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உணவு தானியங்கள் சமூகத்தின் ஏழ்மையான பிரிவினருக்கு சந்தை விலையை விட குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவது வெளியீட்டு விலை என்று அழைக்கப்படுகிறது. விசைத்தறி மற்றும் மஞ்சள் தொழில் தொகுப்புகள் எங்கு காணப்படுகிறது? மஞ்சள்னாவே நம்ம ஈரோடு வந்துடணும். விசைத்தறி மற்றும் மஞ்சள் தொழில் தொகுப்புகள் காணப்படும் இடம் ஈரோடாகும். யாருடைய ஆட்சியின் போது மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதிகளை அச்சுறுத்தினர்? அது யாருடைய ஆட்சியின் போது? ஆப்ஷன்ல பாருங்க, இல்துமிஸ் அவருடைய ஆட்சியின் போதுதான் மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதிகளை அச்சுறுத்தினர். 2018இல் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட புதிய விவசாய கொள்கை எதனை அடிப்படையாக கொண்டது? 2018 விவசாய கொள்கை எதனை அடிப்படையாக கொண்டது? பார்த்தீங்கன்னா விவசாய பொருள்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்டது. ரஷ்யா தனது
தனி உதவியாளராக நியமித்த ஜலாலுதீன் யாகுத் எந்த நாட்டை சார்ந்தவர்? ரஷ்யா தனது தனி உதவியாளராக நியமித்த ஜலாலுதீன் யாகுத் அவர் சார்ந்த நாடு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா என்பது சரி. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் பல பரிமாண வறுமை குறியீட்டின்படி எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் பல பரிமாண வறுமை குறியீட்டின்படி ஆப்ஷன்ல பாருங்க 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல ஏப்ரல் 5, 2016 ஆண்டு தொடங்கப்பட்டது. நாற்பதின்மர் என்று அறியப்பட்ட துருக்கிய பிரபுக்கள் குழுவை ஒழித்தவர் யார்? நாற்பதின்மர் என்று அறியப்பட்ட துருக்கிய பிரபுக்கள் குழுவை ஒழித்தவர் ஆப்ஷன்ல பால்பன் ஆவார். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆப்ஷன்ல ஜனவரி 16, 2016 ஆண்டன்று தொடங்கப்பட்டது. தமிழகத்தில் அதிக எம்பிஐ அதாவது பல வறுமை பரிமாண குறியீடுடைய மாவட்டங்களில் முதல் தரவரிசை கொண்ட மாவட்டம் எது? தமிழகத்தில் அதிக எம்பிஐ உடைய மாவட்டங்களில் முதல் தரவரிசை கொண்ட மாவட்டம் ஆப்ஷன்ல காஞ்சிபுரம் என்பது சரி. இல்துமிஷின் திறமை வாய்ந்த மகன் யார்? இல்துமிஷின் திறமை வாய்ந்த மகன் ஆப்ஷன்ல ருக்குதீன் பிரோஸ் என்பது சரியான விடை. மென்பொருள் சேவைகள் மிக அதிகமாக குவிந்துள்ள மாவட்டம் எது? மென்பொருள் சேவை சாஃப்ட்வேர்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டதுல சென்னை என்பது சரியான விடை. குழந்தைகளிடையே வயது தொடர்பான எடையை விட எடை குறைவாக இருப்பதற்கு காரணம் என்ன? குழந்தைகளிடையே வயது தொடர்பான எடையை விட எடை குறைவாக இருப்பதற்கு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடாகும். சித்தூர் சூறையாடல் எந்த ஆண்டு நடைபெற்றது? சித்தூர் சூறையாடல் நடைபெற்ற ஆண்டு 1303 ஆண்டாகும். சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழிற்துறை நிறுவனம் எது? சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழிற்துறை நிறுவனம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் தொடங்கப்பட்டது. ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்திற்காக வரவு செலவு திட்ட செலவினங்கள் நாட்டிலேயே அதிக கொண்ட மாநிலம் எந்த மாநிலம்? ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்திற்காக வரவு செலவு திட்ட செலவினங்கள் நாட்டிலேயே அதிகம் கொண்ட மாநிலம் நம்ம தமிழ்நாடு ஆகும். தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு பாருங்க 1965 ஆண்டாகும். கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் ஆப்ஷன்ல அலாவுதீன் கில்ஜி என்பது சரியான விடை. சிறு உற்பத்தியாளர்களை சிறந்த சந்தைகளோடு இணைத்து அவர்களுக்கு நற்பலனை கொடுப்பது எது? சிறு உற்பத்தியாளர்களை சிறந்த சந்தைகளோடு இணைத்து அவர்களுக்கு நற்பலனை கொடுப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா போக்குவரத்து ஆகும். 2 முதல் 14 வயதுக்குட்பட்ட அங்கன்வாடி அல்லது பள்ளி குழந்தைகளுக்கான திட்டம் எது? 2 முதல் 14 வயதுக்குட்பட்ட அங்கன்வாடி அல்லது பள்ளி குழந்தைகளுக்கான திட்டம் ஆப்ஷன்ல பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம் என்பது சரி. இந்தியாவில் அதிக அளவில் பொறியியல் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி மையம் போன்றவைகளின் புகலிடமாக உள்ள மாநிலம் எது? உயர்கல்வி எதா இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு என்பது சரியான விடை. ஜானா கான் எனும் இயற்பெயர் கொண்டவர் யார்? ஜானா கான் எனும் இயற்பெயர் கொண்டவர் ஆப்ஷன்ல முகமது பின் துக்ளக் ஆவார். எல்காட் நிறுவனம் எத்தனை இடங்களில் எல்காட் செஸ் அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலங்களை நிறுவியுள்ளது? இது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவோம். எல்காட் நிறுவனம் எத்தனை இடங்களில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை நிறுவியுள்ளது? ஆப்ஷன்ல 8 இடங்கள் என்பது சரியான விடை. குத்புதீன் எந்த நகரை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கினார்? குத்புதீன் எந்த நகரை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கினார்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா குத்புதீன் பார்த்தீங்கன்னா லாகூரை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கினார். பொருளாதார முன்னேற்றத்தில் எதனை ஏற்படுத்துவது அவசியமான ஒன்று?
ஆப்ஷனில் பாருங்க, பொருளாதார முன்னேற்றத்தில் எதனை ஏற்படுத்துவது அவசியமான ஒன்றாகும்? பொருளாதார முன்னேற்றத்தில் அமைப்பு ரீதியிலான மாற்றத்தை ஏற்படுத்துவது அவசியமான ஒன்று. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளைகளை நிறுவியவர் யார்? ஏழை முஸ்லிம்களுக்காக உதவுவதற்கென அறக்கட்டளையை நிறுவியவர் ஆப்ஷன்ல பிரோஸ் துக்ளக் என்பது சரியான விடை. காமராசருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்? காமராசர் ஐயா அந்த K2 பிளான் அதன்படி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகுவார். காமராசருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் பக்தவச்சலம் என்பது சரியான விடை. கீழை கங்கச் சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை குத்புதீன் ஐபக் யாரிடம் ஒப்படைத்தார்? பீகார் வங்காளத்தில் உள்ள இந்த கீழை கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை குத்புதீன் ஐபக் பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜியிடம் ஒப்படைத்தார் என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் மற்றும் ஏற்றுமதி மூலம் அந்நிய செலாவணியை ஈட்டவும் உதவுவது எது? ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க மற்றும் ஏற்றுமதி மூலம் அந்நிய செலாவணியை ஈட்ட உதவுவதும் எது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தொழில்மயமாதல் என்பது சரி. பால்பன் ஆதரித்த பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் யார்? பால்பன் ஆதரித்த பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் ஆப்ஷன்ல அமீர் குஸ்ரு என்பது சரியான விடை. சுப்புராயலுக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்? 1920 பார்த்தீங்கன்னா நீதி கட்சியில முதல்வரா சுப்புராயலர் பொறுப்பேற்பாரு. அவருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் பனகல் அரசர் என்பது சரி. அலாவுதீன் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் யார்? இவர் அலாவுதீன் தான் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை அலாவுதீன் பின்பற்றியவர் ஆப்ஷன்ல முகமது பின் துக்ளக் என்பது சரி. மூலப்பொருட்களை பயன்படுத்தும் அடிப்படையிலான தொழிற்சாலை வகை எது? மூலப்பொருட்களை பயன்படுத்தும் அடிப்படையிலான தொழிற்சாலை வகை ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படும் உள்ளீடுகளின் வகை என்பது சரி. ஜலாலுதீன் ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகளுக்கு தலைமை தாங்கியவர் யார்? ஜலாலுதீன் ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகளுக்கு தலைமை தாங்கியவர் அலாவுதீன் கில்ஜி என்பது சரியான விடை. மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என எந்த ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 1969ஆம் ஆண்டு. சிறிய நிறுவனங்களின் தொகுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறிய நிறுவனங்களின் தொகுப்புகள் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தொழிற்துறை தொகுப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றியவர் யார்? தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றியவர் முகமது பின் துக்ளக் ஆவார். இந்தியை கட்டாய பாடமாக்குவது தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி என கருதியவர் யார்? இந்தி மொழியை கட்டாய பாடமாக்குவது தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி என கருதியவர் தந்தை பெரியாராவார். முகமது பின் துக்ளக் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சிகள் எங்கு நடைபெற்றது? இவர் நிலவரியை உயர்த்துவார், அதனால விவசாயிகளின் கிளர்ச்சி ஏற்பட்டது. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா தோ ஆப் பகுதி என்பது சரி. தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களின் நன்மைகளை முதலில் கண்டறிந்தவர் யார்? தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களின் நன்மைகளை முதலில் கண்டறிந்தவர் ஆப்ஷன்ல ஆல்பர்ட் மார்ஷல் என்பது சரி. சென்னை மாகாணத்தில் பிராமணர் அல்லாதோரின் தமிழ் அடையாளம், சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பிற்காக துவங்கப்பட்ட இயக்கம் எது? பிராமணர் அல்லாதோரின் தமிழ் அடையாளம், சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் ஆப்ஷன்ல திராவிட இயக்கம் என்பது சரி. பிரோஸ் துக்ளக் நிர்மாணித்த நகரங்கள் எது அல்லது எவை? அவர் கட்டிய நகரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரோசாபாத், ஜான்பூர், ஹிசார் இவை அனைத்தும் என்பது சரியான விடை.
தமிழ்நாடு பல நூற்றாண்டுகளாக தென்கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டதற்கான காரணம் என்ன? தமிழ்நாடு பல நூற்றாண்டுகளாக தென்கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டதற்கான காரணம் ஆப்ஷன்ல பரந்து விரிந்த கடற்கரை என்பது சரி. எங்கு நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1944. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாநாடு என்பது சரி. தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்தார்? தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு யாரைன்னு பாருங்க, கிசர்கானை ஆளுநராக நியமித்தார் என்பது சரி. பருத்தி நூல் சந்தையை விரிவுபடுத்தவும் நெசவு தொழில் வளரவும் காரணமாக இருந்தது எது? பருத்தி நூல் சந்தையை விரிவுபடுத்த நெசவு தொழில் வளர காரணமாக இருந்தது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ரயில்வே துறை என்பது சரியான ஒன்று. கொதிகலன் மற்றும் விசையாழிகள் தயாரிப்பதற்கான பாரத கனரக மின்சாதன நிறுவனத்தை மத்திய அரசு எங்கு நிறுவியது? கொதிகலன் மற்றும் விசையாழிகள் அப்படின்னாவே திருச்சி என்பது சரியான விடை. சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்ட ஆண்டு 1973 ஆண்டாகும். 1970 மற்றும் 80களில் வீட்டு அலங்கார பொருட்களுக்கான தொழில் தொகுப்பு எங்கு உருவாகியது? 70 மற்றும் 80களில் வீட்டு அலங்கார பொருட்களுக்கான தொழில் தொகுப்புகள் துவங்கப்பட்ட இடம் எங்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் என்பது சரி. மெப்ஸ், இதற்கு மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? மெப்ஸின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் தாம்பரம் என்பது சரியான ஒன்று. கீழ்கண்டவற்றுள் உள்நாட்டு நிறுவனம் அல்லாதது எது? உள்நாட்டு நிறுவனம் அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் உள்நாட்டு நிறுவனம் கிடையாது. டிஐ சைக்கிள்ஸ், அசோக் லைலாண்ட், ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் இதெல்லாம் உள்நாட்டு நிறுவனமாகும். இந்தியாவில் மிகப்பெரிய நெசவு தொழில்துறைகளுக்கு தாயகமாக விளங்குவது எந்த மாநிலம்? அதுல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்பது சரியான ஒன்று. தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகள் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உலகளாவிய தெற்கு நாடுகள். ஆப்ஷன் சி சரியான விடை. காஷ்மீர் அரசர்களின் வரலாற்று நூலான ஜைன விலாஸ் எனும் நூலை இயற்றியவர் யார்? காஷ்மீர் அரசர்களின் வரலாற்று நூலான ஜைன விலாஸ் எனும் நூலை இயற்றியவர் ஆப்ஷன்ல பட்டவதாரா என்பது சரியான விடை. போர்கள் வேண்டாம் என்பது கீழ்கண்டவர்களில் யாருடைய கொள்கையாகும்? போரே வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்லுவாரு. அது யாருடைய கொள்கை? பெரோஸ் துக்ளக் தான் போர்கள் வேண்டாம் என்ற கொள்கை உடையவராவார். நாட்டில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான ஒரு கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? நாட்டில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான ஒரு கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன்ல பாருங்க, ஏப்ரல் 2000 ஆண்டு. முகமது பின் துக்ளக் எந்த ஆண்டு மறைந்தார்? முகமது பின் துக்ளக் மறைந்த ஆண்டு எந்த ஆண்டு? அவர் 1351 ஆண்டில் மறைந்தார். பாரசீக உரைநடையின் ஆசானாக கருதப்படுபவர் யார்? பாரசீக உரைநடையின் ஆசானாக கருதப்படுபவர் ஆப்ஷன்ல பாருங்க, ஜியாபுதீன் பரணி என்பவர் தான் பாரசீக உரைநடையின் ஆசானாக கருதப்படுபவர். உணவு பாதுகாப்பு என்ற கருத்து ஆரம்பத்தில் எதனை குறிக்கிறது? உணவு பாதுகாப்பு என்ற கருத்து ஆரம்பத்தில் எதனை குறிக்கிறது? ஒட்டுமொத்த உணவு வளங்களை குறிக்கிறது. முகமது பின் துக்ளக் எந்த நகரத்திற்கு தௌலதாபாத் என்று பெயர் சூட்டினார்? முகமது பின் துக்ளக் எந்த நகரத்திற்கு தௌலதாபாத், தேவகிரிக்கு தான் தௌலதாபாத் என்று பெயர் சூட்டினார். நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றி வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றி வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை அண்ணாதுரை அவர்கள் என்பது சரி. 9 வானங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? 9 வானங்கள் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன்ல அமீர் குஸ்ரு என்பது சரி.
கியாசுதீன் துக்ளக் என்பவரின் இயற்பெயர் என்ன? கியாசுதீன் துக்ளக் என்பவரின் இயற்பெயர் ஆப்ஷனில் பாருங்க, காசி மாலிக் என்பதுதான் கியாசுதீன் துக்ளக்கின் இயற்பெயராகும். தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1971ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ரஷ்யா பேகம் குதிரை லாயம் பணித்துறை தலைவராக யாரை நியமித்தார்? ரஷ்யா பேகம் பார்த்தீங்கன்னா குதிரை லாய பணித்துறை தலைவராக யாரை நியமித்தார்? ஆப்ஷனில் ஜலாலுதீன் யாகூத் என்பது சரியான ஒன்று. ராக் தர்பன் எனும் இசைநூல் எந்த மொழியை சார்ந்தது? ராக் தர்பன் எனும் இசைநூல் எந்த மொழியை சார்ந்தது? ஆப்ஷனில் ராக் தர்பன் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியை சார்ந்தது. உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலங்களில் விவசாயிகளிடமிருந்து கோதுமை மற்றும் அரிசியை வாங்கும் அமைப்பு எது? உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலங்களில் விவசாயிகளிலிருந்து கோதுமை மற்றும் அரிசியை வாங்குவது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய உணவுக் கழகமாகும். பின் வருவனவற்றுள் தமிழகத்தின் காமராசரின் ஆட்சி காலம் எது? ஐயா காமராசர் ஆண்ட ஆட்சி காலம் ஆப்ஷனில் 1954 முதல் 1962ஆம் ஆண்டு வரை. நாட்டின் மின்னணு சாதன உற்பத்தியின் மையமாக திகழ்வது எது? மின்னணு சாதன உற்பத்தியின் மையமாக திகழ்வது ஆப்ஷனில் சென்னையாகும். கலீபா பதவி எந்த ஆண்டு முதல் ஒழிக்கப்பட்டது? கலீபா பதவி என்பது 1920ஆம் ஆண்டு முதல் ஒழிக்கப்பட்டது. புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் என்று கருதப்படுபவர் யார்? புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் என்று கருதப்படுபவர், இது அடிக்கடி கேட்ட ஒரு கேள்வி, பக்தியார் கில்ஜி. ஏழை மற்றும் குறு விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் பொருட்டு விவசாய கொள்கை கீழ்கண்டவற்றுள் எதனை உள்ளடக்கியது? நிறுவன கடன் ஆதரவை விரிவுபடுத்துதல், இடைத்தரகர்களை ஒழித்தல், நில சீர்திருத்தங்கள் செய்தல். அப்படியே ஆப்ஷனில் பாருங்க, இதில் 3 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பட்டாசு மற்றும் அச்சிடும் தொழிலில் நாட்டின் சிறந்த நகரமாக திகழ்வது குட்டி ஜப்பான் அப்படி என்று நேருவால் அழைக்கப்பட்ட சிவகாசி என்பது சரியான விடை. தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுள் லட்சுமியின் உருவத்தை பொறித்த இஸ்லாமிய அரசர் யார்? தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுள் லட்சுமியின் உருவத்தை பொறித்த இஸ்லாமிய அரசர் முகமது பின் துக்ளக் என்பது சரி. 2012ஆம் ஆண்டில் முதலமைச்சராக இருந்தவர் யார்? 2012 ஆப்ஷன்ல பாருங்க, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். பின் வருவனவற்றுள் ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் அமைந்துள்ள இடங்கள் எவை? ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் இது ஒசூர், நாங்குநேரி, வயலூர், எண்ணூர் ஆகிய இடங்களில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. சுல்தானிய ஆட்சியின் போது வரி வசூலுக்கு எதிரான ஒரு விவசாய கிளர்ச்சி எங்கு தோன்றியது? சுல்தானிய ஆட்சியின் போது வரி வசூலுக்கு எதிரான ஒரு விவசாய கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா தோவா பகுதியில் தோன்றியது. கன்னௌசி போரில் முகமது கோரி யாரை வீழ்த்தினார்? ஆப்ஷன்ல பாருங்க, கன்னௌசி போரில் முகமது கோரி ஜெயச்சந்திரன் என்பவரை வீழ்த்தினார். தோல் பொருட்கள் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக திகழ்வது எது? தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக திகழ்வது வேலூர் என்பது சரி. பெரோஸ் துக்ளக் காலத்திய ஒரு பெரிய இராணுவ படையெடுப்பு எது? பெரோஸ் துக்ளக் காலத்தில் ஒரு பெரிய இராணுவ படையெடுப்பு சிந்து படையெடுப்பு என்பது சரியான ஒன்று. தைமூர் இந்தியாவின் எந்த நகரத்தை சூறையாடினார்? தைமூர் இந்தியாவின் எந்த நகரம்னு பாருங்க, டெல்லியை சூறையாடினார். இந்தியாவின் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மீது ஜிஸ்யா வரியை விதித்தவர் யார்? ஜிஸ்யா வரி, இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மீதான ஜிஸ்யா வரியை விதித்தவர் ஆப்ஷன்ல குத்புதீன் ஐபக் ஆவார். நாட்டில் மொத்தம் எத்தனை ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் உள்ளன? நாட்டில் மொத்தம் எத்தனை ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் உள்ளன? ஆப்ஷன்ல பாருங்க, 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் உள்ளன.
முகலாயரின் வீழ்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் யார்? முகலாயரின் வீழ்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் ஆப்ஷன்ல பாருங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் என்பது சரி. எது பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான சர்வதேச சந்தைகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன? அதாவது எதன் கீழ் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான சர்வதேச சந்தைகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன? எதுன்னு பார்த்தீங்கன்னா உலகமயமாக்கல் என்பதன் கீழ்தான் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான சர்வதேச சந்தைகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. கூலியும் விலையும் எந்த வேலை நிலையில் மாறி மாறி அதிகரிக்கிறதோ அங்கு முழு வேலை வாய்ப்பு நிலவுகிறது என்று கூறுபவர் யார்? கூலியும் விலையும் எந்த வேலை நிலையில் மாறி மாறி அதிகரிக்கிறதோ அங்கு முழு வேலை வாய்ப்பு நிலவுகிறது என்று கூறியவர் லர்னர் என்பது சரியான விடை. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது எந்த அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவமாகும்? மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது எந்த அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவம்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பூட்டான் என்பது சரி. தஞ்சாவூரில் மராத்தியரின் ஆட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தஞ்சாவூரில் மராத்தியரின் ஆட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1674 ஆண்டாகும். உலகமயமாக்கல் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? உலகமயமாக்கல் என்ற சொல் பார்த்தீங்கன்னா தியோடர் லெவிட் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. மனித மேம்பாட்டு குறியை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல பாருங்க 1990 ஆண்டாகும். இடைப்பட்ட உலகமயமாக்கல் காலம் என்று அழைக்கப்படுவது எது? இடைப்பட்ட உலகமயமாக்கல் காலம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா எந்த நூற்றாண்டு? 16ஆம் நூற்றாண்டாகும். பின் வருவனவற்றுள் வேலையின்மையின் வகைகள் யாவை? வேலையின்மையின் வகைகள் யாவை? இதில் வாணிபச் சூழல் வேலையின்மை, பருவகால வேலையின்மை, தற்காலிக அல்லது பிறழ்ச்சி வேலையின்மை, கற்றோர் வேலையின்மை. இதில் ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. முதல் பன்னாட்டு நிறுவனம் என்று அழைக்கப்பட்டது எது? முதல் பன்னாட்டு நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தான் முதல் பன்னாட்டு நிறுவனமாகும். மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை என்பது யார் கூற்று? மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை என்பது யார் கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா ராணடே கூற்றாகும். இந்தியா தனிநபர் வருமானத்தில் எந்த நாடுகளின் பிரிவில் இடம்பெற்றுள்ளது? நடுத்தர வருவாயா, உயர்தர குறைந்த வருவாய்? இதில் இந்தியா தனிநபர் வருமானத்தில் எந்த நாடுகளின் பிரிவின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வருவாய் பிரிவில் இடம்பெற்றுள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூலை எழுதியவர் யார்? வேலைவாய்ப்பு மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு எழுதியவர் கீன்ஸ் என்பது சரியான ஒன்று. கலிங்கர்கள் வர்த்தக பாதையுடன் தொடர்பில்லாதது எது? கலிங்கர்கள் அவங்க வர்த்தக பாதையில் தொடர்பில்லாதது ஜப்பான் என்பது சரியான ஒன்று. பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு எது முக்கியமாக கருதப்படுகிறது? பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு முக்கியமாக கருதப்படுவது மனிதவள மேம்பாட்டு குறியீடு என்பது சரி. எந்த ஆண்டு முதல் டச்சுக்காரர்கள் கடல் பயணங்கள் மேற்கொண்டனர்? டச்சுக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 1596 ஆண்டு முதல் கடற்பயணங்களை மேற்கொண்டனர். கீழ்கண்டவற்றுள் சிவாஜி பிறந்த இடம் எந்த இடம்? சிவாஜி பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல சிவ்னர் என்ற இடத்தில் பிறந்தார். இந்திய பொருளாதாரத்தின் வேளாண்மை துறையை எவ்வாறு அழைக்கலாம்? இந்திய பொருளாதாரத்தில் வேளாண்மை துறை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பாருங்க. முதன்மை துறை என்று அழைக்கப்படுகிறது. 1610 ஆண்டு புலிக்காட்டில் தொழிற்சாலையை நிறுவ யாரிடம் அனுமதி கேட்கப்பட்டது? 1610 ஆண்டு புலிக்காட்டில் தொழிற்சாலையை நிறுவ ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சந்திரகிரி அரசரிடம் அனுமதி கேட்கப்பட்டது. சிவாஜி தனது குருவாக ஏற்று மரியாதை செலுத்திய துறவி யார்? சிவாஜி அவருடைய துறவி பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்கப்பட்ட கேள்வி. ராம்தாஸ் என்பது சரியான ஒன்று. ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கியவர் கோல்கொண்டா சுல்தான் ஆவார். இந்திய பொருளாதாரம் பரவலாக 3 துறைகளாக பிரிக்கப்படுகிறது. அவற்றுள் தவறானது எது?
இதில் விவசாயம், தொழில், பணிகள். இதில் தவறான ஒன்று பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறை என்பது தவறான ஒன்று. இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் எந்த ஆண்டு முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை நிறுவினர்? பிரெஞ்சுக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 1668ஆம் ஆண்டு முதல் தொழிற்சாலையை நிறுவினர். அரபிக்கடல் பகுதியில் முகலாயரின் முக்கிய துறைமுகமாக விளங்கியது எது? முகலாயரின் முக்கிய துறைமுகமாக விளங்கியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரத் என்பது சரியான விடை. ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? ஜிடிபியின் நவீன கருத்து யாரால்னு பார்த்தீங்கன்னா சைமன் குஸ்னட் அவர்களால் உருவாக்கப்பட்டது. எந்த ஆண்டு முதல் சிவாஜி தீவிர போர் கொள்கையை கடைபிடிக்கலானார்? அது எந்த ஆண்டு முதல் பார்த்தீங்கன்னா 1666ஆம் ஆண்டு முதல் சிவாஜி தீவிர போர்க்கொள்கையை கடைபிடிக்கலானார். எது ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு? இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானம் என்பது சரியான விடையாகும். சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை எந்த ஆண்டு சூடினார்? சிவாஜி 1674ஆம் ஆண்டு தான் சத்ரபதி என்ற பட்டத்தை சூடினார். தொட்டு உணர முடியாத பொருளாதார நடவடிக்கைகளில் பொருளியலில் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? தொட்டு உணர முடியாத பொருளாதார நடவடிக்கைகள் பொருளியலில் ஆப்ஷனில் பாருங்க பணிகள் என்று குறிப்பிடப்படுகிறது. சிவாஜி தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு யாரை பணித்தார்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வெங்கோஜி என்பவரை சிவாஜி தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு பணித்தார். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.